நம்ம இறங்கி வேலை செஞ்சாதான் நம்ம தொழில். நான் ஓனராக மட்டும் இருப்பேன்னா நீ இறங்கி வேலை செஞ்சு தானே இந்த இடத்துல உட்காந்துருக்க. அப்போ புதுசாக வர்றவனுக்கு அதை சொல்லி கொடுக்கலன்னா அவன் எப்படி உட்காருவான்? கடைசி வரைக்கும் நீயே இங்கே உட்காந்துருப்ப. எல்லோரும் மண்டையை கழுவிட்டு அதுக்கெல்லாம் அப்புறம் உனக்கு வேலைக்கு ஆளவே தான் இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து நெகட்டிவாக பேசுனா நீ வேலையை விட்டு தாட்டுவேன். அப்போ நான் வேலைக்கு போனாதான் நான் நினச்ச நேரம் எவன் வேணால் என்னை வேலையை விட்டு துரத்த முடியும். இதே நான் ஓனராக இருந்தேன்னா என்னை எவன் துரத்த முடியும்? நான் ஓனர் தான், நான் தான் வேலை செய்வேன், நான் தான் ஓனர். இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிறேன். எல்லோரும் ஒரு நாள் சாவத்தான் போகிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடம்புக்கு வரதான் செய்யும். ஒன்றுமே செய்யாமல் இருந்து போகிறதுக்கு நான் எதையும் பண்ணி முயற்சி பண்ணி போயிட்டு போகிறேன் இல்லையா? இங்கே நானே வேலை செய்யணும்னு சொல்லலை, எல்லோரும் செய்யுங்க. உன்னை விட ஓனர் நான் அதிகமாக செய்வேன். ஓனருங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறவன் ஓனர் இல்லை, வேலை அதிகமாக செய்கிறவன் தான் ஓனர். அந்த ஓனர் தான் ஜெயிப்பான் நாளைக்கு. அந்த ஓனர் தான் மேலே வருவான். இங்கே வேலை அதிகமாக வாங்கிட்டு காசு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறவன் தொழில் வளராது இல்லையா? எப்பவும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஒரு வேலை பழகணுன்னே காசு கொட்டணும். அதில் நம்ம இறங்கி வேலை செய்யணும். நம்ம இறங்கி வேலை செய்கிற தொழில் தான் வளரும். எப்பவும் ஆளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வளர முடியாது. இதுதான் உண்மை.